நெறைய பேருக்கு இந்த ஆர்டர் காப்பீஸே வந்து படிக்கிறதுக்கே தெரியாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வழக்குல வந்து போய் பெயில் எடுத்துட்டு வந்தாலும், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வந்தா கூட என்ன பண்றாங்கன்னா, அதனுடைய சாராம்சம் தெரியாம அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, "ஓ! நீதிமன்றத்துக்கு போயிட்டியா? இந்த கேஸ் விட்டா இன்னொரு கேஸ் போடுவேன்னு" மிரட்டுறது. இந்த மாதிரியான நெறைய அச்சுறுத்தல்கள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்ல ம். ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரிவர மரியாதை குடுக்காத ஒரு சூழல் இருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தில வந்து மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கம் தான் சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில தான் எங்கேயோ. ஒரு காவல் ஆய்வாளர்கிட்ட புகார் குடுக்க போம்போது, அப்பா, அம்மாவோட ஒருத்தர் புகார் குடுக்க போறார். புகார் குடுக்க போனவர என்ன பண்ணாரு, ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலமா பேசுறாரு. கேவலமா பேசினோனே, அவரு மன வருத்தம் அடைஞ்ச மனித உரிமை ஆணையத்தில ஒரு புகார் குடுக்குறாரு. மனித உரிமை ஆணையம் இத விசாரிச்சு என்ன பண்றாங்க, அவருக்கு ரூ. 2,00,000 காஸ்ட் போடுறாங்க ஃபைன். ஓகே. அதை எதிர்த்து அவர் கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில மேல்முறையீடு போகும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவு கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் ஃப்ரேம் பண்றாங்க. காவல் நிலையத்திற்கு வருகிறவர்களை நீங்க எப்படி நடத்தணும்? அவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும் அப்படின்ட்டு. எத்தன இடத்துல அது மாரி மரியாதை குடுக்குறாங்க?